தெரியல. ஆனா முதுகு தெரியுது. இப்போ தெரியல. ஆன்ல தான் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வெப்பன்ஸ். வணக்கம் நண்பர்களே. சரி, ரைட்டு. நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. அது ஏன்னு சொல்லிட்டு உங்கள் தாடி இருக்க நான் விரும்பலை. ஸோ அந்த கதைக்குள்ளலாம் போகாமல் இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் வந்திருக்கோமோ அதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்பன்ஸ் அப்படின்னு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்போ தான் போயிட்டு வரோம். வந்தவுடனே அந்த படத்தை எப்படியாச்சும் போட்டே ஆகணும், ரிவ்யூ போட்டே ஆகணும் அப்படின்னு தோணுச்சதுனால இந்த வீடியோ. இந்த வெப்பன் படம் நம்ம எப்படி போய் பார்த்தோம்னு சொல்லி, இந்த படம் ஃபஸ்ட்டு போகிறதாவே ஐடியா இல்லை. பிரிங்கர் அப்போ தான் போகலான்ட்டு இருந்தோம். சரி, இது பார்பெனியனோட டேரக்டர் படனால சரி பார்ப்போமே, என்ன பண்ணியிருக்காருன்னு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போனதான் இந்த படம். அவ்வளோதான். அதாவது என்ன அப்படின்னா, பார்பெரியன் ஒரு படம். அது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அது எப்போ நம்ம 2022 அந்த இதில் வந்துருக்கோம்ல அந்த படம் வந்துருக்கலாம். சரியா நான் நம்ம முன்னாடி பார்த்தது 12 ஸ்கூல் படிக்கிற பார்த்தது. அது எப்போ வர்றதுன்னா பார்க்காது, அப்போ வந்த படம் தான். சரியா, அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த ஜானரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா அவனை பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒருத்தரை காட்டுவாங்க, வரணும்னா பேச மனுஷன் மாதிரி இருப்பா, அது ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமான ஹாரர்லேயே அந்த மாதிரி ஹாரர் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பார்பெரியன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த டேரக்டர் எடுத்த படம் தான் வெப்பன்ஸ். சொல்லப்போனால் இந்த வெப்பன்ஸ்ன்றது வந்து கேடலாம் பார்க்கல ரொம்பலாம் க்ரீப்பி அவுட்லாம் இருக்குல்ல. ஏதோ சும்மா ஏதோ சின்ன பசங்களை ஓட விட்டுட்டு இருக்காங்க, ஒரு நார்மலான படம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது தான் ஐடியா. நம்ம ஒரு படத்துக்கு போகணும்னு நினச்சோமே, என்ன படம்? பிரிங் ஹர் பேக், அவளை மேலே கொண்டு வா. பிரிங் ஹர் பேக். அந்த படம் வந்து டாக் டு மீ டேரக்டருடைய படம். அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எந்த படம் இது? வெப்பன்ஸ். நாங்கள் ஆனால் இப்போ தான் பார்த்தோம். தேட்டரில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. உங்கள் பக்கத்தில் வந்து தேட்டரில் தான் இந்த படம் ஓடிச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். படம் பார்க்கணுமா வேணாலும் நல்ல படம், சூப்பர் படம். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது, போய் பார்த்துருங்க மறக்காமல் இந்த படத்தை. இந்த படம் வந்து இதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்க்க போனோம். படம் எப்படி இருந்துச்சு? படம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த கதை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்னடா அந்த படம் இப்படியே தான் போகுதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் அடித்து ஒரு இடத்துல மூவ் பண்ணாங்க. அப்போ தான் படம் மூவ் ஆரம்பிச்சிச்சு. அதே தான். அதாவது இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்னர் மூவி. நம்ம நார்மலாக ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸான ஹாரர் மூவி பார்ப்போம்ல, அந்த ஸ்டைலெலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் இது நான் ஒரு சில ரிவ்யூவில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுறதுனால தான் போனேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 நேரம் பார்த்துட்டு இப்படி நெரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வாட்டில் என்னடா போட்டு தூங்க வைக்கிறீங்க அப்படி நெரிச்சுக்கிட்டே இருந்தேன். அது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர் செட் பண்ணானுங்க. ஃபர்ஸ்ட் இவன் வரான், அதுக்கடுத்து ஹீரோயினி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. ஒரு பேரையும் வச்சுட்டு அலெக்ஸ்னு ஒரு கேரக்டருக்கு ஒரு இது, அது சூப்பரான விஷயம். அந்த ஒரு கேரக்டர் டெஃபினிஷன் இருக்குது இல்லையா, அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி தான் பேசிட்டு இருக்கோம், இந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க ஜெயிலர் படத்துல வந்து அந்த கதையே இல்லைங்க, விக்ரமோடைய பேரன் தாங்க அவரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். சரி, இது ஜோக்கெலாம் அப்படிங்க. படத்துக்கு வருவோம். ஜோக்கானே இல்லைடா எப்படி. இப்போ என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் கொண்டு போனாங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி, படத்தில் இன்டர்வல்லாம் இல்லை, இவங்க தான் இன்டர்வல்னு ஒன்று சம்மந்தமே நான் விட்றானுங்க தேட்டரில். அது இருக்கிறதே கடுப்பான விஷயம். ப்ளீஸ் தயவு செஞ்சு தமிழ் படத்துக்கு இன்டர்வல் போகிறீங்களா போடுங்க. இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் இன்டர்வல் போடணும்னா நினைக்காதீங்க, வேணாம், தயவு செஞ்சு கேட்குறேன். ஏன்னா சரி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த படம் வந்து இவங்க இன்டர்வல் வர்றதுக்கு பாதி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ரொம்பவே ஒரு மாதிரி பொறுமையாக போகும். ஒரு ஆளாக அப்படி செட் பண்ணுவானுங்க. என்ன நடக்குது, எதுக்கு இந்த ஏதோ நருட்டோட பின்னாடி கையை வச்சுட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருப்பானுங்களா, எதுக்கு ஓடுறானுங்களா, என்ன எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பானுங்க. அது மாதிரிலாம் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்புறம் தான் அந்த இன்டர்வலுக்கு எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் நடக்கும். அதாவது அங்கே தான் இந்த கேரக்டரை பாராட்டி ஆகணும். நான் இப்படி வச்சாலே இப்படி பண்ணுவேன், இந்த வாரம் கொத்த அப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு 4 லினியராக கதை சொல்லியிருப்பாப்புல. அதாவது அந்த கதையை எப்படி இருக்கும்னா, இந்த கேரக்டர் சம்மந்தமில்லாமல் ஒரு சீனில் வந்துருக்குன்னு நினைப்போம். அந்த கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு 4 லினியரில் அப்படி ஒரு கதை சொல்லி அதை கரெக்டாக செட் பண்ணி இன்டர்வலில் அப்படியே
பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க. இன்டர்வலுக்கு அடுத்து வந்து அந்த படம் பிச்சுன்னு ஓடுது, சூப்பராக இருந்துச்சு. வேற சொல்லு. வேற வந்துட்டு நம்ம அந்த டீச்சர் பேர் என்ன, ஜூலியா? ஜஸ்டினா? ஜஸ்டின் இல்லடா, ஜூலி தான்டா. சரி, பேர் தெரியல. சரி, நான் ஜூலின்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்டின் நான் நினைக்கிறேன். சரி சொல்லு. ஆமா, அந்த டீச்சரை தான் ஃபர்ஸ்ட் மெயின்ல கொண்டு வந்திருப்பானுங்க. நம்ம நினைச்சிருப்போம், நம்ம வந்து டீச்சரோட கண்ணோட்டத்துல பார்த்துருப்பாங்க எல்லாருமே, டீச்சரை வந்து இல்லை நினைச்சிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த படத்தை பாக்குறப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டீச்சர் தான் இல்லை நினைச்சிருப்பானுங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்தோன்னே நம்மளையும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க டீச்சரை தான் பண்ணியிருப்பாளோ ஏதோன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கடுத்து லைட்டா திருப்பிக்கிட்டு ஏன் அந்த பையனோட கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, அப்படி திருப்புறப்பதான் அந்த படம் ஆரம்பிச்சு. இல்ல உனக்கு உண்மையுமே டீச்சர் தான் பண்ணிருப்பாங்க படத்துல? எனக்கு தோணலை. எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்க கூடாது. சரி, ஓகே ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா நான் கூட பண்ணேன். ஆமா, அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும். ஒரு பசங்களை வந்து தேடிட்டு இருப்பான். அப்படி தேடினோடனே கரெக்டா உள்ள இவன் பக்கத்துல இருந்தா எப்படி வரான், அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு கிளவி உட்காந்துருக்கும். அது லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வேரியன் சீன்ல பார்வே நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பேஸ்மெண்ட்குள்ள அந்த பொம்பளைய வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த அந்த பொம்பளை பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதே லுக்ல தான் இந்த படத்துலயும் கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஆண்ட். ஆமா ஆமா, அவ பேர் என்ன, ஜீல ஆரம்பிக்கும். கிளாடிஸ் மேபி. அவ வந்து அலைஸோட ஆன்டின்னு கூட வருவா. ஆனா கிளவி மாதிரி இருப்பா. ஆமா ஆமா ஆமா. அவனை காட்டவும் டக்குனு ஒரு ஃப்ரேம் திருப்பிட்டு கட்ட அத்தாடி அங்கே வாரி போட்டுருச்சு. அது ஹாரர் எலமெண்ட் ஜம்ஸ்கேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல ஒரு 2-3 ஜம்ஸ்கேர்ஸ் தான் இருக்கும். ரொம்பவே கம்மியான ஜம்ஸ்கேர்ஸ். நீங்க நன்னுலாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல சம்மந்தமான ஜம்ஸ்கேர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த படத்துல ரொம்பவே கம்மியான ஜம்ஸ்கேர்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் ஒரு கிரீப்பினஸ் உள்ள ஓடிட்டு தான் இருக்குது. அதான் அந்த கதையோடைய ஸ்பெஷாலிட்டியே. உனக்கே தெரியும்ல, அது பார்க்கையில அப்படியே ஒரு மாதிரியே மைல்டா ஒரு மாதிரி இருக்குல்ல, இது ஏதோ நோக்கி போயிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த படத்தோடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து மோஸ்ட்லி இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒரு கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், இல்லை அந்த சினிமா அவங்க ஒரு சினிமாட்டோகிராஃபி வச்சுருந்தாங்க. இது டார்க்காக நோட் பண்ணியா, ஏ சர்டிஃபிகேட்டை போட்டு எதுக்கு ஒயின் பாட்டெல்லாம் இது கிளாக் இது பண்ணாங்க அது தெரியல. அது நம்ம ஊர் சென்சார் போர்டு மேலே மிஸ்டேக்கா இல்லை அவனுக்கு அப்படி பண்ணிதான் கொண்டாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. என்ன அப்படின்னா, ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கள, எதுக்காக ஒயின் பாட்டில் நீ சென்சார் பண்ணுற? அவன் மேட்ரு பண்ணுற சீன் நடுவில் ஒரு செகண்ட் வரும், அதெல்லாம் போட்டிருக்கேன். நீ மேபி யாருக்கு நீ கட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஏ சர்டிஃபிகேட்ல விடுங்கடா. நம்ம பையில தான் கட் பண்ணிப்பாங்களோ ஒரு வேலை. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு அருமையான படம். அது ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை டைரக்ஷனாக இருக்கட்டும். ஆக்டிங்லாம் அந்த ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவனுக்குலாம் என்ன தெரியும் உண்மையை சொல்லு. அவனுக்கு இந்த மாதிரி நடிக்க தெரியுமோ, எப்போ அதை நடிச்சான் அப்படியே உண்மையான ஸ்டிங்கிட்ட வரையும் நடிச்சிருந்தான். பத்தியா, சூப்பராக நடிச்சிருந்தான். அது மாதிரி அந்த விச்சா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அந்த ஆன்டி கேரக்டர். அந்த ஆன்டி கேரக்டர்லாம் அப்பா அடி அது சிரிச்சுட்டே பேசுவோம். அதெல்லாம் கிரீப்பியா இருக்கும். அப்புறம் ஹியூமருமே இந்த படத்துல கொஞ்சம் செட் ஆயிருந்துச்சு. என்னடா இந்த படத்துல ஹியூமர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு சில சீன்ல ஹியூமர் இருக்கும். கடைசி சீன் ஒரு ஃபைட் சீன் வரும், போலீஸுக்கும் இந்த அவனுக்கும் அதெல்லாம் பயங்கரமான ஹியூமர் பண்ணிட்டு இருப்பானுங்க. போலீஸ் இல்லை, நம்ம தேனோஸ் சொன்னேன். ஆமா, தேனோஸுக்கும் போலீஸுக்கும் ஹீரோயினுக்கும் பீல் பண்ற சீன். ரைட். ஆமா, அந்த ஈவென்ட் ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும்ல, இந்த கேரக்டர் ஒரு சீப்பாங்க அந்த மாதிரி இதுல ஒரு சீன் இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கும். மற்றபடி கோர்னஸ் அந்த ஏ சர்டிஃபிகேட் ஏற்றாப்புல ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கோர் காட்டுறது, பிளட்டு, மண்டை தெரிஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கதைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லை அப்படின்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த படத்தில் எனக்கு என்ன நெகட்டிவாக பட்டுச்சு அப்படின்னா, ஒரு சில சீன் வந்து நம்ம முன்கூட்டியே கணிச்சிருவோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சீனில் ஜம்ஸ்கேர் வரும் பாரு, அவன் வந்து கரெக்டாக இதெல்லாம் இப்போ அந்த இவன் சொன்ன சீன்லேயே நான் என்ன யோசிக்கிறேன், என்ன நினச்சேன்னா இப்போ நிற்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருந்தா. ஆனால் நீ கெஸ் பண்ணுற ஹாரர் மூவிக்கு வந்துட்டு ஜம்ஸ்கேரை கெஸ் பண்ணினா எப்படி அது த்ரில்லாக இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஜம்ஸ்கேரை கெஸ் பண்ணாத மாதிரி தான் நிறைய படம் வருது. அந்த மாதிரி வைக்க வேண்டியதானே புரியுதா உனக்கு? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீ இந்த மாதிரி படம் லைக் கான்ஜூரிங் 2 எடுத்துக்கோங்க.
அந்த அந்த இடத்துல பேய் வரணும் அந்த தெரியாது, அந்த இடத்துல உட்காந்துருக்கும், அதை நம்ம கெஸ் பண்ணாலுமே ஒரு பயம் வரும் இல்லையா நமக்கு, புரியுதா? பேயை காட்டாமலே அந்த எலிமெண்ட் மேபி இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோன்னு தோணுச்சு. மேபி எனக்குலாம் நான் தான் கெஸ்லாம் பண்ணலப்பா. இல்லை நான் கெஸ் ஒரு சில சீன்ஸ் அப்பப்போ நான் இப்படியே கையை வச்சிருந்தேன், அப்பப்போ வரப்போ டக்கு டக்குன்னு கையை எடுத்துக்கிட்டு. எனக்கு ஒரு சில சீன் எனக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக கொஞ்சம் பார்த்து இருக்கீங்க, அடுத்த சீன் கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னா மேபி கெஸ் பண்ணலாம். அது ரொம்ப கெஸ் பண்ணுறேன்னா சொல்ல, கெஸ் பண்ணாலுமே சீன் நல்லா தான் இருக்குது, அது ரொம்ப மோசமாலாம் அவங்க பண்ணல, அந்த விஷயத்தில் பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த விஷயம் ஒன்று, ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஆன்ட்டுக்கு என்ன மோட்டிவ்னு நினைக்கிறேன், எதுக்காக அவங்க எல்லாம் கூப்பிட்டு போகணும், அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, பேக் ஸ்டோரி நினைக்கிறேன். அது எனக்கும் கிளியராக புரியல, அதை கொஞ்சம் கிளியராக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2 டைலாக்ல வந்து அந்த மோட்டிவ் அவ்வளோதான் புரியவிடாம பண்ணிட்டாங்க. நான் ஒரு சீனில் மட்டும் அதை பார்த்துட்டு மேபி இப்படி இருக்கலாமான்னு யோசிச்சேன். என்ன அப்படின்னா, அந்த ஆண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுருண்டு கீழே கிடக்கும், அவன்கிட்ட சொல்லும் இது மாதிரி எனக்கு நீ ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் உங்கள் உடம்பு முடியலன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சரி பண்ண முடியாது, நீ வந்து ஒன்றா ஆன முடியும் எப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இது மாதிரி பண்ணுன்னு சொல்லும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இவங்களோட சோல்ஸ் இந்த மாதிரி எடுத்து தான் தன்னை இளமையாவோ இல்லை ஒரு இம்மோட்டலாக இருக்கணும்னு நினைக்கிதோ அப்படிங்கிற போல. அதுதான் பேசிக்காக நான் தோணுச்சு. இன்னும் 2 வாட்டை பார்த்தா தெரியும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக சொல்லலை, மேபி இதுக்கு பார்த்து வரலாம். அதை செத்து போயிட்டா எப்படி வரும்னு தெரில, எப்படி வரலாம், ப்ரீக்வலாக கூட வரலாம், இவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்ட்டு இது சொல்லலை கன்ஃபார்மு. மற்றபடி இவ்வளோதான் படம். உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மூவி மாதிரி இருந்துச்சு எனக்கு, நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நோபடி 2 பார்த்தோம், நோபடி பார்ட் 2, அதை ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு இந்த நான் இப்போ எங்கள் படம் பார்த்துட்டு வந்தோம் டக்குன்னு ரிவ்யூ போடுறேன் இல்லையா, நான் எப்படியாச்சும் இதை எங்கள் சேனலில் கவர் பண்ணி ஆகணுன்ட்டு, அந்தளவுக்குலாம் அந்த படம் இல்லை. நோபடி பார்ட் 1 இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பஸ்ஸின்லாம் உமால் அவ்வளோ என்கேஜாக எடுத்துருப்பாங்க. அது அப்படி இந்த படத்தில் வந்தீங்கன்னா நான் ஜாலியாக போகிறேன், 1.5 மணி நேரம் ஒரு படத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் நோபடி 2 இருந்துச்சு. அது நான் ஆகாவெல்லாம் பேச முடியாது, அந்த படத்தை ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான் இது. எதுக்கு அந்த படத்தை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. சரி ரைட்டு, அவ்வளோதான் அந்த வீடியோ. அது மாதிரி என்ன பெருசாக பேக்ரவுண்ட்லாம் செட் ஆகிருக்காரு, இதெல்லாம் இருக்கும். பட்டு அதை நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி ஃபுல்லாக பேசுவோம். கண்டிப்பாக இந்த படத்தை வாட்ச் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் வந்து இந்த வெப்பன் படம் பார்க்கணுமா இல்லையானா கன்ஃபார்ம் போய் பார்த்துருங்க, நல்ல படம். நீங்கள் நேரில் பார்க்க முடியினாலும் ஓடிடியில் வந்தவங்களுக்கு பாருங்கள், ஓடிடிலையும் பார்க்குற மாதிரி தானே படம், பாரதிய நம்ம அப்படி தானே பார்த்தோம். நல்ல படம், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான், எல்லாம் செட் பண்ணிட்டு நான் ஒரு புது அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இப்போ வணக்கம் நண்பர்களே சொல்லு. வணக்கம் நண்பர்களே.